சோமிஸ் வெட்டியாவே இருந்து சம்பாதிச்சா எப்படி இருக்குங்க? செமையா இருக்கும்ல? ஸோ அந்த மாதிரி ஜப்பான்ல ஒருத்தர் இருக்காரு. சொல்றேன். ஸோ இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா 41 வயசான சோஜி மொரிமோட்டோ அப்படிங்கிறவரு. இவருக்கு வந்து ஒரு 7 வயசு குழந்தை வேற இருக்காமாங்க. தலைவனோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்ன தானே ரென்ட்க்கு விட்டுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம எங்கேயாச்சும் வெளிய போறோம் அப்படின்னா, கார் ரென்ட்க்கு எடுப்போம், பைக் ரென்ட்க்கு எடுப்போம். எக்ஸாம்பிள்க்கு எங்கேயாச்சும் மூவிஸ் போறோம், கான்சர்ட்க்கு போறீங்க. ஆனா தனியா போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இவரையே ரென்ட்க்கு எடுத்துக்கலாமாமாங்க. வேலை பார்த்த கம்பெனில எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்லி இவர வந்து தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தலைவர் வந்து இந்த ஃபீல்ட்ல இறங்குறாரு. எப்படின்னா, தானே ரென்ட்க்கு விட்டுக்கிறது. ஏதோ இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஏதாவது மூவிக்கு போறீங்க, இன்ட்ரோவர்ட் நம்ம மாதிரி என்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்ஸ் எங்கயாவது வெளிய போறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ரென்ட்க்கு எடுத்துட்டோம்னா, இவரு கூடவே வருவாரு. நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாரு. கேட்டுட்டு எஸ் ஆர் நோ அவ்வளவுதாங்க அவரோட வேலையே. இவரு வந்து பாத்தீங்கன்னா 2 டூ 3 மணி நேரத்துக்கு 10,000 யென்ல இருந்து 30,000 யென் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாராமா. அதாவது இந்தியன் மதிப்புப்படி 5,000ல இருந்து 15,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாராமா. 2 தலைவன் இப்படி போய் வருஷத்துக்கு $80,000 வந்து சம்பாதிச்சிருக்காராமா. எங்கயாவது பார்ட்டிஸ்க்கு போறீங்க அப்படி மெயினா தனியா போறீங்க அப்படின்னா, இவர் வந்து ரென்ட்க்கு வருவாராமா. அப்படின்னு சொல்லி இவர் வந்து டூ நத்திங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைலே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டாராமாங்க ஜப்பான்ல. ஐடியா நல்லா இருக்கு. நானும் போய் ப்ரொஃபைல் கிரியேட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹோமிஸ். பை.